அப்பாயின்மெண்ட் போட்டு 7 முறையும் கேன்சல் பண்ணிவிட்டார்கள். இது நல்ல வசதி உண்டு, நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு அங்கே இருப்பார். பொண்டாட்டிய கர்ப்பபாத்திரத்தை க்ளீன் பண்ணாங்க என் தங்கச்சி தான். ஆனால் அன்றைக்கு 8வது முறையாக சர்ஜரிக்கு டேட்டு குறிக்கப்பட்டு சர்ஜரி நடந்தது. சர்ஜரி நடக்கிற வேளையில் பச்சை ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிகிட்டு போகும்போது இவளுக்கு தீரா இருமல். இருமல்னா சின்ன இருமல் இல்லை, பெரிய இருமல். இந்த மாதிரி இருமல் இருந்தால் சர்ஜரி நடக்காது. அப்போ ஜூனியர் டாக்டர் வராரு, இந்த அம்மாவை ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க? அவர் பெரிய டாக்டருக்கா சர்ஜரி. ஐயோ செத்துருவா, இப்போ யார் தப்பாக போட்டிருக்கு இவங்கள? இப்போ இந்த மாதிரி ஜுரமும் இந்த மாதிரி சளியும் இருக்கும்போதெல்லாம் பண்ணக்கூடாது. பெரிய டாக்டர் மேட்ரு உடம்பு விட்டுட்டாங்க. சரி, அவள் போகிறே சொன்னாரான், நீ வரும்போது பணமாக தான் வருவேன்னு. வரும்போது பணமாக தான் வரும். இதை கேட்டுட்டு இவளுக்கு இன்னும் பயம். உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுமே குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க. குளோரோஃபார்ம் கொடுத்தாலும் இவளுக்கு உடம்பில் குளோரோஃபார்ம் நிற்கலை. டப்புன்னு ஞாபகம் வந்து பச்சைக்கு இறைச்சி அறுக்கிறது மாதிரி அறுக்கிறதை நான் கண்டேன், கேட்டேன். அவர்கள் தமிழில் சொல்வதையும் ஆங்கிலத்தில் சொல்வதையும் புரிந்து கொண்டிருக்கிறேன். வழக்கமாக நடக்க வேண்டிய சர்ஜரி 2 மணி நேரம்னா கூட 2 மணி நேரம் பச்சைக்கு அறுக்கிறாங்க. வலி தாங்க முடியல, ஆனால் பேச முடியாது. எல்லாமே உணர்ந்தால் பச்சைக்கு சர்ஜரி அங்கே பண்ணிவிட்டார்கள். ஆனால் பிழைத்து விட்டாள். ஏன்? அவள் செலுத்தின பொருத்தனை அவளுக்கு உயிரை கொடுத்தது, உயிரை எடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அவை பொருத்தனை என்ன? உங்களை உயிரை காப்பாற்றுறதுக்கு வருகிறது என்று மட்டும்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கிட்டத்தட்ட பெந்திகோஸாகவே மாறிவிட்டார்கள். இப்பொழுது சபை ஊழியங்கள் எல்லாம் கேட்பார்கள். அவை என்னுடைய சகோதரியானாலும் சம்பவம் எப்படித்தான். தாவீதினுடைய குமாரன் மரித்து போகிற வேளையில் கூட அவன் பொருத்தனை செலுத்தலை, உபவாசித்த ஆளுதான். இன்றைக்கி 41 நாள் உபவாசம் இருக்கா, உனக்கு மரணம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இருந்துருவீங்க. 90 நாள் உபவாசம் இருக்கா, பச்சை தண்ணி வேறு குடிக்காமல் இருக்குன்னா இருந்துருவீங்க. ஆனால் வசனத்தை சொன்னால் பின்பற்றுவது ரொம்ப கடினமான காரியம்தான். அல்லேலூயா. ஆகவே என்னுடைய ஊழியம் உண்மையான ஊழியம், ஜீவ ஒளி, ஜெபக்கோபுரம், பொருத்தனை ஊழியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் இந்த ஊழியந்தான் நான் மறைமுகமாக செஞ்சுட்டு வரேன். ஒரு உச்சகட்டம் அடையும் போது தான் பொருத்தனையை பற்றி சொல்லுவேன், அது வரைக்கும் சொல்கிறதில்லை. அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணவரியம் தான் நடத்திடுவார். நடத்திடுவார். எத்தனையோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி மதியான வேளையிலும் எரேமியா 18:17 வாசிப்போம். பிரதர் நீங்கள் தான். எரேமியா 18ஆம் அதிகாரம் 17வது வசனம். பதினெட்டில் 17. கொண்டல் காற்று பறக்கடிக்கும் மா போல நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். அவர்களுடைய ஆபத்து நாளிலே என் முகத்தை அல்ல, என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க. கொண்டல் காற்று பறக்கடிக்குமா போல், பறக்கடிப்பது போல் நான் அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். அவருடைய ஆபத்து நாட்களில் என் முகத்தை அல்ல, என் முதுகையை அவர்களுக்கு காட்டுவேன். வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாத ஜாதிகள், பரிசுத்தமில்லாத ஜாதிகள்,
தேவனுக்குரியவர்களாக அல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை உடையவர்களுக்கு பொதுவாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சத்துருகள் மத்தியில் வெட்கப்படுத்துவேன், பறக்கடிச்சு விடுவேன். கொண்டல் காற்று அது பறக்கடிக்கிறது போல, தூசிகளெல்லாம் என்ன செய்யும், பறக்கடிச்சிடும். அதே மாதிரி பறக்கடிப்பது போல நான் உன்னை சத்துருகள் முன்பாக துரத்துவேன், உன்னை விரட்டுவேன், உன்னை இந்த இடத்த விட்டு ஒழிய பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆபத்து நாட்கள் வரும்போது என்னை நோக்கி கூப்பிடுவாய், அப்போது என் முகத்தை நான் உனக்கு காண்பிக்க மாட்டேன், என் முதுகை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது ஆண்டவரை கூப்பிட்டாவனோ அவர் செவிடுக்கிற தேவன் அல்ல. தேவைக்கு மட்டும் வராதிங்க. ஒரு மனிதன் ஒரு கிறிஸ்தவ இயேசுவை கேட்கறது செத்தா பரிசுத்தமாய் சாகணும், அதுக்கு தான் வரணும். உன் வீடு கட்டுறதுக்கு கூடு கட்டுறதுக்கெல்லாம் அதை வராதிங்க, அதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். நீங்கள் பரிசுத்தத்துக்கு வாருங்க. இல்லைன்னா உங்கள் தேவையை முன்னிட்டு நீங்கள் வரும்போது வரணும்னு சொல்லுவார், என் முகத்தை அல்ல என் பேக் போஸ்ட்னா உன்னை காட்டுவேன், திரும்பி நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம், கோபத்தில் வரும்போது எனக்கு சொன்னால் குண்டியை காட்டிட்டு போயிடுவோம். அதே மாதிரி அவர் குண்டியை உங்களுக்கு எதிராக காட்டிட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் உண்மை. முதுகை காட்டிட்டு போயிடும், முகத்தை காட்ட மாட்டேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்காருல, என் முகத்தை பார்த்தால் நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். தேவனுடைய முகம் உங்களை பிரகாசிக்க வைக்கும், முதுகு உங்களுக்கு இருளை தரும். அப்படி கீழ்ப்படிந்து வாழுங்கள், பாவமற்ற வாழ்க்கை வாழுங்க. ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து பொய்யே வரக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு ஊழியம், அந்த ஊழியத்தை, அந்த வசனத்தை அந்த எகிப்து தேசத்தில் எப்படி கிரியை நடத்தினாரோ அதே மாதிரி என் சகோதரிடத்தில் கிரியை நடத்தினார். அவள் எகிப்து தேசத்து பெண்மணி போல் இருந்தாள். எகிப்து தேச பெண்மணி போல் இருந்தாள். ஆஸ்தி உண்டு, நிறைய உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் அவளுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சுதான் முதல்ல ஒரு ஒத்தாசை அனுப்பியிருக்கிறார். ஒத்தாசையை செவி கொடுக்கல, ஆனால் கொடுத்தாள். கொடுத்த பிறகு ஒத்தாசை செய்த பிறகு கழுத்தை பிடித்தாள். நாங்கள் இந்த ஊரில் 6 மாதம் சுற்றி அலைஞ்சிருக்கிறோம் அவளை கடன் அடைக்கிறதுக்கு. 6 மாதம் இரவில் தூங்குவது இல்லை. ஏன்னா தூக்கத்திலே வந்துடுவோம். நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். எனக்கு அம்பு பாருங்கள், நெருக்கம். ஒரு ஊழியக்காரன் வருகிற நெருக்கத்தை பாருங்கள். நான் எனக்கா வீடு கட்டினேன், கர்த்தருக்கு தானே கட்டினேன். கர்த்தருக்கு கட்டிகிட்டே நான் கசக்கி பிழிகிற ஒரு எலுமிச்சம்பழத்தை போல தூக்கி எறிந்தார்கள். இல்லைன்னு தெரியும், வறுமைன்னு தெரியும், ஆனாலும் விட்டு வைக்கிறதுக்கு சொந்த பந்தம் கூட இரக்கம் காட்டவில்லை. ஆனால் கர்த்தர் மட்டும்தான் எங்களுக்கு இரக்கம் காட்டினார். ஆபத்து காலங்கள் வரும்போதெல்லாம் எங்களை முகத்தை காண்பித்து எங்களை உயர்த்த ஆரம்பித்தார். உணவு கூட கிடையாது. எத்தனை மாதங்கள் உணவு இல்லாமல் இருந்திருக்கிறோம் இதே இடத்துல. அப்படி தான் என் பையன் ஒரு முறை 1 ரூபாய்க்கு மிட்டாய் கேட்டான். ரோட்டே போகிற வரங்கிட்டெல்லாம் 1 ரூபா தாங்கள், எதுக்கு மிட்டாய் வாங்கிறதுக்கு. 1 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கி கொடுக்க முடியாத திராணி இல்லாத ஒரு தகப்பனக தான் இந்த ஊழியக்காரன் இருந்தான். நான் தான் இருந்தேன். அப்படி தான் ஆண்டவரை கேட்டேன், என்ன ஆண்டவரே இது சோதனை என்றாலும் அதிகமான சோதனையாக இருக்கிறது. 1 ரூபாய் மிட்டாய் கேட்க முடியலை. ஒரு பெருவற்றுடைய பேரன். அப்போது நான் மாமிசத்தில் கலங்கினேன். அது வரைக்கும் ஒரு கலக்கம் கிடையாது, கலங்கினேன். அன்றைக்கே வந்தார் தேவன். அன்றைக்கு இந்த பூமியில் இறங்கி வந்தார் தேவன். நம்புவீங்களா நீங்கள்? இல்லை உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஊழியக்காரன் நம்போனா? நம்ப மாட்டான். அன்னைக்கு இறங்கி வந்தார். இந்த பாட்டை பாடிக்கொண்டு தான் இருக்கிறோம். பாடிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கலங்காதேன்னு ஒரு பாட்டு, 2 பாட்டை பாடிக்கொண்டு இருக்கிற வேளையில் தேவன் எனக்கு முன்பாக வந்து நின்றார். பேயை பார்க்குறேன்னா இயேசுவை பார்க்க முடியாதா? மற்ற ஊழியக்காரங்க போய் சொல்லலாம், நான் பார்ப்பேன். வந்து நின்றார். வந்து நின்றவங்களுடைய ஜப அறையில் இருந்து, ஜப அறையில் அது ஒரு ஜப கூடு, அந்த அறையில் நடந்து நாங்கள் படுக்கிற இடத்துல அங்கே வந்தார். அது ஒரு பன்றி கூடு, யாருக்கனையை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதிலே ஒரு சட்டை தொங்குகிறது. பொதுவாக என் ஒரே ஒரு சட்டை தான் உண்டு. அந்த சட்டையை நனைச்சி துவைச்சி மண்ணில் போடுறதான் என் பொண்டாட்டிய வழக்கம். அவளுக்கு அப்படி தான் வேகமாக ஓடும் பெண் குதிரை. சரியான புத்தி ஒன்றும் அவளுக்கு சரியாக கிடையாது. அன்னைக்கு மட்டும் ஒரு சட்டையை தூக்கி கேங்கரில் போட்டான். அது சொட்டு நீளம் போல் அது வெளிச்சமாக நிற்கிறது. சட்டை ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த இரவு நேரத்தில் சட்டை எப்படி ஆடும்? ஏன்னா போனது குடிசைக்குள்ளே போனது தான் வருது. அறை முழுவதும் வெளிச்சம் அன்று பேசினார். இதோ போஜனத்தை கட்டளை விட்டேன். உற்சாகமாக கையை தட்டேன். ஒரே வார்த்தை,
பசியோடு இருந்த எனக்கு போஜனத்தை கட்டளையிட்டேன். எனக்கு முதல்ல நல்லா சோதிச்சார், நல்லா புடம் போட்டார், நல்லா நெருக்கினார், நல்லா கிளக்குனார், உப்புமா கிண்டுனார், சிக்கனை வெட்டுற மாதிரி வெட்டினார், எல்லாத்தையும் தோச்சி எடுத்து அப்புறமா சொன்னார் போஜனத்தை கட்டளையிட்டேன். அவன் சட்டப்பையில் இருக்குது, போய் எடுன்னு சொன்னார். எடுத்தான் நோட்டு பணம். இன்றைக்கு அதை பார்க்க வேண்டுமானால் தனி அறையில் வந்து என்ன பாருங்கள், அதை பார்த்துட்டு போகலாம். அல்லேலூயா. 23 வருடங்கள், 24 இப்போ 25 இல்லை, 23 வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த உங்கள்கிட்டலாம் ஒரு 100 ரூபா இருந்தால் இருக்குமா? இன்றும் என்னிடத்தில் இருக்கிறது. வந்தால் வந்து பார்த்துட்டு போங்க. ஒரு சும்மா கையை தட்டலாம். அண்டையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு வினாடி என்னை விட்டு அவர் விலகவும் இல்லை, என்னை விட்டு விலகவும் இல்லை, ஓடியும் போகலை. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவன் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். என்னுடைய கடன்கள் எல்லாம் ஊழிய கடன்கள் தான். அதை குறித்து கூட கவலைப்படாத ஒரு ஜாதி. ஒரு முறை அந்த கடன்களெல்லாம் கணக்கு லைட்டாக சொன்னதும் என் பொண்டாட்டி, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதையெல்லாம் யார் அடைக்கிறது, ஐயோ எங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு போங்கன்னு சொன்னான். இவ தான் பாருங்க, நீ சாவ போகிற, நீ இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டா என் பொண்டாட்டி. அவளும் ஊழியக்காரி தான். ஏனென்றால் உலகத்தை குறித்துள்ள கவலை. நான் இன்றைக்கு வரைக்கும் கவலைப்படல. இன்னும் ஒரு 2 கோடி கடன் கிடைச்சுன்னா இன்னும் ஆண்டவருக்காக நான் அதை வாங்குவேன். ஐயம் பாணி. ஏனென்றால் அதன் நிமித்தம் 1000 லட்சம் மக்கள் ரட்சிப்பை காண்கிறார்கள், விடுதலையை பெறுகிறார்கள். எந்த ஊழியத்திலும் இல்லாத விடுதலை இந்த ஊழியத்தில் உண்டு. அதான் சவால் ஊழியம்னு சொல்கிறது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். நீங்கள் திருந்துவதற்காக, நீங்கள் திருத்தப்பட, நீங்கள் உருவாக்கப்பட பேசுகிறார். அதான் ஜீவ ஒளி. எருசலேமில் தான் உங்களுக்கு விடுதலை. இது குட்டி எருசலேம். அல்லேலூயா. சொல்லியிருக்கிறேன், புதிய எருசலேம் கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். அது 23 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இன்னொரு சபை உண்டாகும், புதிய எருசலேம். வேதத்தை படித்து பாருங்க, புதிய எருசலேம் உண்டாகும், பழைய எருசலேம் அல்ல. பழைய திருத்தியும் புதிய திருத்தியும் ஒன்றா கட்ட முடியாது. புதிய எருசலேம் அது உருவாகி கொண்டிருக்கிறது. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அங்கே அவருடைய மகிமையை பார்க்கலாம். இந்த பூமியில் அவருடைய கால் பாதம் பட்டதுனால தான் இன்றைக்கு நான் இருக்கிறேன். இல்லைன்னா என் சத்துருக்களெல்லாம் என்ன செய்திருவாங்க, என்னை வேட்டையாடியே தீர்த்திருப்பாங்க. என் சத்துருக்களெல்லாம் ஒவ்வொன்றா சங்காரம் பண்ணி கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். ஒருத்தரையும் வச்சிருக்க கிடையாது, என் குடும்பத்திலையும் வச்சிருக்க கிடையாது. எனக்கு விரோதமாக, இந்த ஊழியத்துக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்களுக்கு சங்கு தான். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்றால் நானாக அந்த ஊழியத்தை செய்யலை, கர்த்தர் என்னை வைத்து செய்து கொண்டு இருக்கிறார். என்னை வலுக்கட்டாயமாக பிடிச்சி கொண்டு வச்சு தான் இந்த பணியை செஞ்சிட்ருக்காரு. ஏன்னா அவர் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். வேணால் யாராவது என்னை பகைக்கணுமா இருந்தால் பகைச்சு பாருங்கள், தைரியம் இருந்தால் பாருங்கள். எத்தனை பேரை இந்த ஊரில் அவரே போட்டு தள்ளிட்டு போயிட்டார். சொல்லி தான் அடிப்பார் எல்லாமே. அதை பல முறை பல கட்டத்தில் தான் சொல்லியிருக்கிறேன். அதை நான் பெருமையாக சொல்லலை, வருத்தத்தோடு சொல்லுகிறேன். ஏனென்று சொல்கிறேன்னால் தேவனுடைய ஊழியம் இது, என்னுடைய ஊழியம் அல்ல. தேவன் உங்களுக்காக பேசுகிறார். அப்போ நீங்கள் திருந்த வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ வேண்டிய உங்கள் பொறுப்பு. எந்த ஊழியமாக அது பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவானா? நான் தான் சொல்லுவேன், பொய் சொல்லாதீங்க கொண்டுருவார்னு சொல்லுவேன். பாவம் செய்தால் கொண்டுருவார், அவ்வளோதான், வச்சிருக்க மாட்டார். அவர் டைம் பார்த்து அடிப்பார், நேரம் பார்த்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். ஆகவே சிறிது காலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிகவும் சமீபம், மிகவும் சமீபம். நீ நினைத்தராத வேளையில் அவர் வந்து விடுவார். எத்தனை பேர் பரிசுத்தமாக இருக்கிறீங்க? நீங்கள் எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்தில் போக ரெடியாக இருக்கீங்க? இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்கீங்களே தவிர பரலோக ராஜ்யத்தில் போகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆகவே தேசத்தில் சருகை போல் பணம் கிடக்கும், சருகை போல். ஒன்று நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அழிவுகள் உண்டாகும். யாருக்குன்னு சொல்லப்பட்டதான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லப்பட்ட அத்தனை அழிவுகள் தேசத்தில் உண்டாயிருக்கும். ஏன் பண்ணுறாரு இதெல்லாம்? அவர் கொள்வது நோக்கம் அல்ல, நீங்கள் திருந்துறதா நோக்கம். நீங்கள் திருந்தலைன்னா கொண்டுருவார், அவ்வளோதான், வச்சிருக்க மாட்டார். தேசத்தில் 3/2 பங்கு அழிந்து போகும் நான் சொல்லியிருக்கிறேன், சகரியாவும் சொல்லியிருக்கிறான். அப்போ அழிஞ்சிரு. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கணுமா? அழிவு லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக என்றென்றைக்கும் சொல்லுங்கணும். தேவனுடைய ஜாதியாக இருக்கணும். ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கக்கூடாது, சுருவத்தை ஆராதிக்கக்கூடாது.
வசனத்தை தியானித்து கொள்ளுங்கள். வசனத்தையும் தொட்டு கும்பிடாதீங்க. அதையும் சொல்கிறேன். என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடையுங்க. அதுதான் மேட்ரு. வசனத்தின்படி நடந்தால் அவர் உங்களை தூக்கி சுமப்பார். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க உற்சாகத்தோடு. ஆகவே தேவனை தெய்வமாய் கொண்டவர்கள் சத்தமா கை ஓசை எழுப்பலாம். தேவன் உங்களை தொட போகிறார். நான் அறிவேன். நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் அதற்கு ஒரு கரவோசை எழுப்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிப்பது நிச்சயம் என்று அறிந்தவர்கள் நிச்சயமாக கரவோசை எழுப்பலாம். அல்லேலூயா. பாவம் செய்தவர்கள் பாவத்தை விட வேண்டும். கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன அழுக்கு கூட இருக்கப்படாது உங்கள் சரீரத்தில். ஒரு சின்ன பாவம் கூட இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பால் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். அதை நீங்கள் காய்க்க போகிறீங்க, பால் காய்க்க போகிறீங்க. அதில் ஒரு சின்ன அழுக்கு இருந்தால் கூட அந்த பால்